மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க வருகை தந்திருக்கிற அன்பு தந்தையர்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாசகங்கள் குறித்து நாம் கலந்துரையாடுவோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு மிகச்சிறந்த விதத்திலே தயாரிக்க அழைக்கிறது. இன்றைய வாசகங்களுக்குள் நாம் நுழைவோம். மிகவும் அற்புதமான 3 வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக முதல் வாசகம் இணை திருமுறை பகுதியை சார்ந்த பாரூக் நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. யார் இந்த பாரூக்? இறைவாக்கினர் எரேமியாவினுடைய சீடர், இறைவாக்கினர் எரேமியாவினுடைய எழுத்தாளர். இந்த நூல் எருசலேம் ஒரு புதிய பெயர் பெறும், எருசலேம் விடுதலை பெறும் என்கிற நம்பிக்கையூட்டும் செய்தியினை கொண்டு வந்து தருகிறது. நாம் தான் அந்த எருசலேம். நமக்கு ஆண்டவர் புதிய பெயர் சூட்டுகிறார், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்கின்ற அற்புதமான கருத்துக்களை இந்த முதல் வாசகம் கொண்டிருக்கிறது. திரு அவையினுடைய தொடக்க காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு காலம் இல்லாமல் தான் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. ஏறக்குறைய 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தான் இந்த திருவருகை காலமே அறிமுகப்படுத்தப்படுகிறது, முழுமையாக பின்பற்றப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு இவ்வளவு தயாரிப்பு வேண்டும் என்பதை திரு அவை போக போக உணர்ந்து இதை நமக்கு இன்று அனுபவமாக்கியிருக்கிறது. அந்த பின்னணியிலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இறைவாக்கு பகுதி இன்றைய முதல் வாசகம் பாரூக். இது எபிரேய மொழியில் எழுதப்படவில்லை என்பதால் தான் இதை எபிரேயருடைய விவிலியத்தில் இது சேர்க்கப்படாமல் போக பிரிவினை சகோதரருடைய விவிலியத்தில் இதை பார்க்க முடியாது இந்த புத்தகத்தை. அதனால் தான் இன்று நாம் இதை இணை திருமுறை நூல் என்று அதை சேர்த்திருக்கின்றோம். அப்போ இந்த புத்தகத்திற்கு ஒரு தனி மகிமை உண்டு, தனி முக்கியத்துவம் உண்டு. இந்த பாரூக் இறைவாக்கினர் எழுதும் பொழுது அவர் எழுதுகின்ற இந்த வார்த்தைகள், பாபிலோனில் எதற்காக நாம் நாடு கடத்தப்பட்டோம், ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்காத முக்கிய காரணம் என்பதை மையப்படுத்தி எழுதுகிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மீட்பருள்வார் என்பதைத்தான் பாரூக்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பாபிலோனிய அனுபவம் இஸ்ராயல் மக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. அந்த அனுபவத்திலிருந்து இனி வாழ்வின் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எது நம்மை தாக்கினாலும் அதை நாம் எதிர்கொள்ள முடியும், தாக்குப்பிடிக்க முடியும் என்ற உணர்வு வந்தது இஸ்ராயல் மக்களுக்கு. எனவே அந்த பின்னணியில் ஏறக்குறைய இயேசுவுக்கு முன்னால் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யூதர்களை மிகவும் நசுக்கி அவர்களிலே தங்களுடைய பண்பாட்டினையும் நாகரிகத்தையும் வலியுறுத்தி திணித்த கிரேக்கருடைய ஆதிக்கத்தின் பொழுது இந்த பாரூக் புத்தகம் எழுதப்படுகிறது. எழுதும்போது யூதர்களுக்கு ஆறுதல் தருகின்றார். யூதர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்றால் யாருக்கு ஆறுதல் தருகிறார்னா எருசலேமுக்கு. ஏனென்றால் எருசலேம் எருசலேம் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு இடவாகு பெயர். ஊர் சிரித்தது என்றால் ஊருக்கு பல்லு வாயு கிடையாது, ஊரில் இருக்கிற மக்கள் சிரிக்கிறார்கள். மத்திய 2:1 கிழக்கு திசையிலிருந்து ஞானிகள் வந்த பொழுது ஏரோதும் கலங்கினான், எருசலேமும் கலங்கியது. எருசலேம் என்றால் எருசலேமில் வாழ்கின்ற யூத மக்கள் எல்லோரும் கலங்கி. அதுபோல எருசலேமை மையமாக்கி இன்று கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்ராயல் மக்களுக்கு, அதுவும் நொறுங்கி போய் உடைந்து போயிருக்கின்ற பல தாக்குதல்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக பாபிலோனியர் வந்தார்கள், அதற்கு முன்னால் அசீரியர்கள் வந்தார்கள், இப்பொழுது கிரேக்கர்கள். இவருடைய தாக்குதல் மத்தியில் எல்லாம் எப்படி கடவுள் வரப்போகிறார், வந்து என்ன செய்ய போகிறார், உங்கள் சார்பாக, எருசலேம் சார்பாக, எருசலேமை சார்ந்திருக்கிற யூத மக்கள் சார்பாக கடவுள் நுழைகின்றார் வரலாற்றிலே. இதில் இந்த பழைய எருசலேம் அப்படின்னு சொல்ல ஒரு புதிய எருசலேம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புதிய எருசலேம் அப்படின்றது ஏன் இந்த இடத்துல அது சொல்லப்படுகிறது? பழைய எருசலேமுடைய கதையை ஒரு சோக கதைத்தான், தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருந்தது. பல வல்லரசுகளுடைய ஆதிக்கத்திலும் அவருடைய தயவிலும் தான் எருசலேம் பிழைத்து கொண்டிருந்தது என்று சொல்லலாம். தாவீதுடைய நகரம் என்று நாம் பெருமையாக சொன்னாலும் அது வல்லரசுகளுடைய கையில் தான் இது இருந்தது. எனவே ஆனால் இப்பொழுது கடவுள் என்ன, நான் நுழைவதால், நான் இங்கே குறுக்கிடுவதால் ஒரு புதிய எருசலேம். எப்போதுமே இறைவாக்கினர்கள் எருசலேமை ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக உருவப்படுத்துவார்கள். ஆனால் பாரூக் இறைவாக்கினர் ஒரு கைம்பெண்ணாக உருவப்படுத்துகிறார். ஒரு விதவை தாய்
தன்னுடைய மகன் ஜெயிலிருந்து வரப்ப காத்துக்கிட்டு இருக்கிறது போல அந்த எருசலேம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால இப்போ அந்த துன்பத்துக்குரிய ஆடைகளை களைந்து விடு, மாறாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த மணிமுடியை ஆடையா அணிந்து கொள் என்று சொல்லி அந்த உருவகத்துக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறார் பாரூக் இறைவாக்கினர். எந்த அளவுக்கு அந்த வேதனையில் இருந்தார்களோ அவர்களுக்கு மிகவும் ஒரு ஆறுதலான வார்த்தையை கடவுள் அந்த பாரூக் இறைவாக்கினர் வழியாக சொல்லுகிறார். எருசலேம் துன்புற வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்து இன்றைக்கு நமக்கு நாம் துன்புற வேண்டியதில்லை என்றால் ஆண்டவர் நமக்கும் ஆட்சியை தருவார் அப்படிங்கிற ஒரு கருத்து. விவிலியத்தில் வாட் இஸ் இந்த நேம் கேட்பாங்க. பெயரில் என்ன இருக்கிறது? எவ்ரிதிங் இஸ் இன் த நேம். இந்த பெயரில் தான் எல்லாமே இருக்கிறது என்று சொல்ல முடியும். பெயர் கொடுப்பதும் பெயரை மாற்றுவதும் பெயரை அறிவதும் எல்லாமே ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது விவிலியத்திலே. அந்த பின்னணியில் இதுவரை இழிவுற்ற எருசலேம், நலிவுற்ற எருசலேம், நீங்கள் சொன்ன மாதிரி மிகவும் தாழ்ந்து போயிருந்த எருசலேம், தந்தை குறிப்பிட்டது போல ஒரு விதவை போன்ற நிலையில் இருக்கின்ற எருசலேம் ஒரு புதிய பெயர் பெறுகிறது. என்ன மாதிரி பெயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விசித்திரமான பெயர்கள். நீதியில் ஊன்றிய அமைதி. எப்படி இதை விளக்குறதே தெரியல. நீதியை விளக்குறதா அமைதியை விளக்குறதா ரெண்டும் எப்படி கலந்து போயிருக்குது. ரெண்டுமே தேவைப்படுகிறது. ரெண்டாவது, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி. உன்னுடைய பெருமை மாட்சி எதுலேருந்து வருதுனாக்கா மனிதர்கள் கொடுத்த ஏதோ காசுக்கு கொடுத்து வாங்கினதோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய சாதனையால் பெற்ற ஒரு பதக்கமோ கிடையாது. இறை பற்றினால், நீ கடவுளை பற்றி கொண்டு இருப்பதால் உனக்கு வருகிற அந்த மாட்சி இருக்கிறதே, அது நிலையான மாட்சியாக, அது எந்த ஒரு தாக்குதலுக்கும் உள்ளாகாத அல்லது தாக்குதல் மத்தியிலும் நிலை கொள்ளக்கூடிய ஒரு மாட்சியாக இருக்கும். ஒவ்வொரு முறை அந்த பெயர் மாற்றம் தரும்போதும் எக்ஸ்ட்ரா கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அப்படி தர மாதிரி நான் பார்க்குறேன். புதிய பெயர் சூட்டுவது அப்படிங்கிறது புதிய கடமை, புதிய உரிமை, புதிய ஒரு நிலையை அது குறிக்கிறது. அதோடு சேர்த்து நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, இந்த விதவை பெண்ணாகி எருசலேமை ஆண்டவர் சொல்கிறார், நீ உட்கார்ந்துருக்காத, ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்காக, எழுந்திரு, போய் வெயிட் பண்ணு, உன்னுடைய மகன் வரப்போகிறார். அந்த விடுதலை பெற்ற மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு வருவாங்களோ, அந்த சிறையில் வாடி போன அந்த மக்கள் வரும் பொழுது அந்த தாய் அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக பார்ப்பாலோ அதை போல எருசலேம் மகிழ்ந்திருக்க போகிறது. எழுந்திரு, போய் நில்லு, வரப்போறான் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள்லாம் ஒரு அற்புதமான வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். நீ மூலையில் முடங்கி கிடக்காத, நீ விதவை போல இருந்தாலும் இல்லை, உனக்கு ஒரு புது பெயர், புது அடையாளம், புது அங்கீகாரம் கொடுத்துருக்கிறேன். எழுந்து கிழக்கப்பார், மேற்கப்பார், உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். நீ மட்டும் மகிழ்ச்சி அடையாத, உன்னை கடவுள் உடுத்தரத்தை பார்த்து உன் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்னா தான் கடவுளுடைய வருகை வந்து தனி மனிதர்களை மட்டுமல்ல, இந்த சமூகத்தையும், அந்த தனி மனிதர்கள் வழியாக இந்த சமூகத்தையும் உசுப்பி எழுப்பி ஒரு மாதிரி மகிழ்ச்சியிலே, தெய்வீக மகிழ்ச்சியிலே அவர்களை நிலைநிறுத்துவதை பார்க்கின்றோம். அது இந்த மக்கள் பட்ட வேதனையை ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. அவர் மக்களை அழைத்து செல்லும் பொழுது நடந்து சென்றார்கள். அதான் சொல்ல வந்தேன். நம்ம நினைக்கிறோம் நடந்து போகிறது என்ன, சாதாரண நடந்து போகிறது தானே அப்படின்ட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கலாம், எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஏறக்குறைய 2700 கிலோமீட்டர். நடந்துனா சும்மா சாதாரண நடந்து போகிறதில்ல, பசி, வேதனை எல்லாத்தையும் ஒரு சேர் நடந்து போகிறப்ப அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படி நடந்து சென்றார்கள். ஆனால் வரும் பொழுது ஆண்டவர் அரியணையின் மீது அவர்கள் அமர்ந்து வருவார்கள். அப்போதான் அந்த பள்ளங்கள்லாம் நிரப்புவாங்க, எல்லாம் சமதளப்படுத்தப்படும். உனக்கு எந்த சிக்கல் இல்லாத மாதிரி ஆண்டவர் உன்னை தூக்கிட்டு வருவார். அதை முடிக்கும்போது அழகாக சொல்கிறாரு, அதனால் நீ திரும்பி வருவ, நீ உடைந்து சிதறி போனது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகை உன்னை வேறு நிலைக்கு உயர்த்த போகிறது. ஆனால் கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும், அமைதி சொன்னாங்க, நீதி சொன்னாங்க, இரக்கம் சொன்னாங்க, மகிழ்ச்சி சொன்னாங்க, எல்லாமும் ஒரு கொடையாக ஆண்டவருடைய வருகை நமக்கு இவ்வளவு பெரிய கொடையின் காலமாக இருப்பதை பாரூக் மிக அழகாக விளக்குகின்றார். எருசலேம் எனப்படுவது நாம் தான். நமக்கு அந்த ஆசிரை, நமக்கு அந்த புது வாழ்வை, நமக்கு அந்த ஒரு புது பொலிவை ஆண்டவர் தரப்போகிறார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் பாரூக் சொன்னதை நாம் கேட்டோம். இன்றைய இரண்டாம் வாசகம் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தரப்படுகிறது. பவுலடியார் மிகவும் அன்பு செய்த ஒரு சமூகம் பிலிப்பு சமூகம். இந்த பிலிப்பு சமூகம் பவுலடியாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருந்தது. இந்த சமூகத்திற்கு பவுலடியார் எழுதுகிற கடிதத்தில் அவர் நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறார், ஜெபத்தோடு, இறைவேண்டலோடு அவர்களை நினைவு கூறுகிறார்.
அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் சொல்லுகிறார். சிறையில் இருக்கும் பொழுது இந்த திருமுகத்தை எழுதினான்னு சொல்லி பரவலான விவிலியறிஞர்கள் கருத்து. இப்போ பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை மகிழ்ச்சியின் திருமுகம் என்று சொல்லலாம். ஏன்னா 16 முறை பவுலடிகளார் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். திருத்தூதர் பணிகள் நூலில் 16ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப்பி நகரத்திற்கு பவுலடியார் சென்றதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊரில் பவுலடியார் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறை காவலர் சிறைகளெல்லாம் உடைகிற பொழுது அவர் அச்சப்பட்டு தன்னை மாய்த்து கொள்ளப் போகிறார். பவுலடியார் உள்ளே இருப்பதை அறிந்து, ஐயா, நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இவ்வளவு கலவரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் என்று அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொண்டால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று பவுல் சொல்கிறார். இருக்கிறது சிறைச்சாலையில். அந்த சிறைச்சாலையில் இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியை பற்றி நம்ம யோசிக்க முடியும்? அதுதான் பவுலடிகளார். அதான், ஏன்னா அவருக்கு பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பது இடத்தை சார்ந்ததில்லை, மகிழ்ச்சி என்பது மனநிலையை பொறுத்தது. அதான் பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவை பற்றிய அறிதலே மகிழ்ச்சியின் மூலாதாரம். அதனால்தான் அந்த கிறிஸ்துவை பற்றிய அறிதலை மகிழ்ச்சி காரா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். என்னுடைய மகிழ்ச்சியின் மூலாதாரம் இயேசுவாக இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு அந்த வாசகத்தின் தொடக்கத்திலேயே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1:4 இப்படி தான் சொல்கிறேன், உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். நம்ம ஜெபிக்கிறது வேற, மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறது வேற. மகிழ்ச்சியோடு நான் செய்யும்போது எனக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதம், அதில் ஈடுபாடு நமக்கு நிறையா அதில் வருகிறது. இந்த பிலிப்பு நகர் திரு அவைக்கு அவர் எழுதும் போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டவருடைய வருகையை பற்றி, ஏன்னா நம்ம இந்த பின்னமையில் தான் இந்த வாசகத்தையும் பெற்றிருக்கிறோம். 2 முறை ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இந்த 2 முறையும் அவர் வாழ்த்தாகவும் ஜெபமாகவும் அதை முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குருத்துவ திருப்பொழிவு நிகழ்வுகளிலே இது சொல்லப்படுகிற அருமையான ஒரு வசனம் இங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். எனவே உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை, அதான் 2ஆம் வருகை, அவர் வரும் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். அந்த நிறைவு எப்பொழுது வரும்னாக்க அந்த நிறை வருகையின் பொழுது தான். நான் அடிக்கடி சொல்வது கூட, இந்த கடைசி வருகை, இறுதி வருகை என்பதை நான் சொல்ல விரும்புவது. ஏன்னா ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த கடைசி இறுதி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. அது ஒரு நிறைவை நோக்கி ஒரு பயணம் தான். நிறை வாழ்வை நோக்கி தான் போகிறோமோலே, கடைசி வாழ்வை நோக்கி, கடைசி நேரத்தை நோக்கி நாம் போகவில்லை. அப்போ அந்த நிறைவு நாள் வரும் வரை ஆண்டவர் உன்னை அந்த நிறைவை நோக்கி வழி நடத்துவாராக. இப்போ தொடங்கி இருக்கிறார். இதே தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஒரு சின்ன தீப்பொறியை போட்டிருக்கிறார், அது பெரும் தீயாக பற்றி எறிய வேண்டும் என்று பவுலடியாரை தான் துவக்கி வைத்து அதை நிறைவு காண ஆசைப்படுபவர். அதே தான் திரும்ப சொல்லும் பொழுது, அந்த கடைசி வசனத்தில் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அது மீண்டும் ஆண்டவருடைய நாளுக்கென்று, ஆண்டவர் வருகைக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே நான் இவ்வாறு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த செய்கிறேன் என்று அந்த நிறைவை நோக்கி அந்த மக்களை உந்தி தள்ளுறதை பார்க்குறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது போல அதே உற்சாகத்தை, அதே ஊக்கத்தை பவுலடியார் இங்கே தருவதை நாம் பார்க்கலாம். இந்த கடிதத்தில் முதல் பகுதியில் நன்றி சொல்லுகிறார், 2வது அவர்களுக்காக மன்றாடுகிறார், 3வது அவர்களுக்கு ஒரு அறிவுரையும் அவர் அழகாக இங்கே சொல்லுகிறார். எனக்கு பைபிளில் பிடித்த 2 வார்த்தைகள், ஒன்று ஆண்டவர் நல்லவர், அதை நினைத்து கொண்டே இருக்கலாம், அதை தியானித்து கொண்டே இருக்கலாம். இன்னொன்று வசனம் 9, நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு உங்களுக்காக இறைவனை மன்றாடுகிறேன். உண்மையிலேயே ஒரு அருமையான ஆழமான கருத்தாழமிக்க வார்த்தை. இதுதான் உங்கள் வாழ்க்கை முறையாக மாறணும். ஏதோ ஒன்றுக்காக பயந்துக்கிட்டு செய்கிற ஒரு தண்டனைக்காக அஞ்சு இதெல்லாம் செய்து முடிக்கணுமே என்ற ஒரு கட்டாயத்தின் நிர்பந்தத்தில் இல்லாமல், இதை நம்முடைய வாழ்க்கை முறையாக, அன்றாட வாழ்க்கை முறையாக அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, உய்த்துணரும் பண்பு, அறிவோடு செயல்படுவது, அன்பால் நிறைந்து இருப்பது, சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுவது, இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கை முறையாக, வே ஆஃப் லைஃப், அது வாழும்பொழுது ஆண்டோடைய வருகை இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக இதை ஒரு அறிவுரையாக சொல்லுகிறார். முதல்ல அறிவில் வளரணும். படித்தாத்தான், 4 புத்தகம் வாசித்தாத்தான், 4 பேருடைய உரைகளை கேட்டாத்தான் நமக்கு அறிவு வளரும். ஞானத்தில், அறிவில் எவ்வளோ வளர முடியுமோ வளருதல் வேண்டும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். எல்லோரும் நல்லா படிக்கணும். பல துறைகள் இருக்குது. படைப்பு முழுவதும் ஆண்டவருடைய பேறுகால வேதனை வருகிறது. படைப்பு முழுவதும் தேவை, எல்லா சப்ஜெக்டும் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் அறிவு மாத்திரம் பத்தாது. இதில் சொல்லுவாங்க, அறிவு இருக்குது உங்களுக்கு, ஆனால் பண்பு இல்லை அப்படிம்பாங்க. பவுலடி அடுத்து சொல்கிறார், அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். நல்லது கெட்டது எது, வேண்டியது எது, வேண்டாதது எது,
இப்போ தீர்மானிக்க வேண்டியது எது, தீர்மானிக்க வேண்டாதது எது தெரியணும். உயிர்த்துணர்ந்து நீங்கள் மென்மேலும் வளரணும், முடிவெடுக்க தெரியணும், தீர்மானிக்க தெரியணும், ஆய தெரியணும். அது மாத்திரம் பத்தாது. அவர் சொல்கிறார், அன்பால் நிறைந்து. அன்புதான் வாழ்க்கை. அறிவிருந்து, உயிர்த்துணரும் பண்பிருந்து அன்பை நாம் கற்றுக்கொள்ளணும். அடுத்து சிறந்தவற்றையே ஏற்று, கோ ஃபார் த பெஸ்ட், சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுங்கள். இதை விட ஆண்டுடைய வருகைக்கு வேற எப்படி அறிவுறுத்த முடியும், வாழ்த்த முடியும், ஒரு செய்தி சொல்லிவிட முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. பவுலடிகளாரை பொறுத்தவரை நான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள்ல 3 முக்கியமான வார்த்தைகள் வந்துட்டு நம்முடைய தயாரிப்புக்கு மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். 1 மகிழ்ச்சி, 2வது குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையே தடம் புரட்டுகின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட மாசற்றவராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 2வது. 3வது நேர்மையோடு வாழ வேண்டும். இதான் அந்த தயாரிப்புக்கான ஒரு முத்தாய்ப்பாக நான் பார்க்கிறேன். இதை சுருக்கமாக பார்க்கும் பொழுது பவுலடியார் காலத்தில் இயேசுடைய வருகை மிக அண்மையில் இருப்பதாக, ஒருவேளை தாமதப்படுத்தலாம், ஆனால் வரப்போகிறார் அப்படி என்ற ஒரு நெருக்கடியான கொஞ்ச காலத்துக்கு இவ்வளவு அறிவுரை. இப்போ நமக்கு காலம் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று இப்போ நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க. அது எப்பொழுது என்று சொல்வதை நீ எப்பொழுதும் தயாராக இருக்க. இந்த வாசகத்தில் இன்னொரு கருத்தையும் நான் மனசில் நினச்சி பார்க்குறேன். பவுலடியார் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருந்துட்டு என்ன நற்செய்தி பணி ஆற்றி விட முடியும்? இன்றைக்கு நிறைய நற்செய்தி பணியாளர்கள், ஊழியர்கள் இப்படித்தான் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நற்செய்தி பணி என்பது இப்படி சிறைப்பட்டிருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் காட்டுகிற பணி மட்டுமல்ல. பின்னணியில் இருந்தது பிலிப்பு சமூகத்தைப் போல, அந்த லீதியாளைப் போல, அந்த அவருக்கு உதவி செய்ய அவர்கள் அனுப்பி வைத்த அந்த சகோதரரைப் போல, அந்த சமூகத்தைப் போல மக்களும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணி தான் நற்செய்தி பணி. இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோமே என்றால், லூக்கா நற்செய்தியாளர் திருமுழுக்கு யோவானுடைய பணியை, அவருடைய வார்த்தைகளை நமக்கு ஒரு தயாரிப்பாக முன்வைக்கின்றார். லூக்கா நற்செய்தியில் இயேசுவுக்கு முன்னோடி திருமுழுக்கு யோவான், இயேசுனுடைய பிறப்புக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, அந்த கடவுளுடைய இரக்கம் எப்படி செயல்பட்டது என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த திருமுழுக்கு யோவான் வாய் திறந்து இயேசுனுடைய பணிகளுக்கு முன்னோடியாக அவர் பேசுவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருமுழுக்கு யோவான் ஒரு கட்டியங்காரன், தயாரிப்பாளர். இந்த 2வது ஞாயிறிலே ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அவரை பார்க்கின்றோம். திரு அவையிலும் சரி, வழிபாட்டிலும் சரி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த அளவுக்கு என்றால், இந்த 2ஆம் வாரத்தை திருமுழுக்கு யோவான் வாரம் என்றே அவர்கள் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்வது உண்டு. லூக்கா நற்செய்தியை பற்றி ஏற்கனவே சென்ற வாரம் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்று இன்னும் ஒரு சிறப்பு அம்சமாக அவர் வரலாற்று ஆசிரியர். அவர் எப்பொழுதுமே இந்த வரலாற்று பின்னமைவு கொடுப்பதிலே கை தேர்ந்தவர். ஏற்கனவே இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியராகிய லூக்கா எல்லா இந்த மீட்பினுடைய செயல்பாடுகளையும் அருமையான வரலாற்று பின்னமைவில், அந்த பேக்ட்ராப் என்னவா இருக்குனாக்கா, அந்த பின்னமைவு வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கும். இந்த கந்தை துணியிலும் தீவன தொட்டியிலும் கிடக்க போகிற குழந்தைக்கு மாற்று அங்கே யார் சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிற அந்த அரசர்கள் புதிய கணக்கெடுப்பு, இவரிலே மக்களுடைய புதிய கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. புதுசாக மக்களுடைய எண்ணிக்கை, முகவரி எல்லாம் சேர்க்கப்படுகிறது. மக்களுக்கு ஒரு புது வாழ்வு, புது முகம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இங்கே வரும்பொழுது இயேசுடைய பொதுக்கால பணியை தொடங்கும் பொழுது வரலாற்று நபர்களை இங்கே ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய கதாபாத்திரங்களை கொண்டு வந்து நிறுத்துறார், ஆசாமிகளை நிறுத்துறார். திபேரியூஸ் சீசர். சீசர் என்பது அது அந்த ஒரு டைட்டில், அது பட்டம், அது தனி பெயர் திபேரியூஸ், ஜூலியஸ், அந்த மாதிரி பெயர்கள். அப்போது திபேரியூஸ் சீசர் ஆட்சி செய்கிறார். அப்போது பொந்தியு பிலாத்து அவருடைய ஆளுநர் பிரதிநிதியாக இந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கின்றார். அப்புறம் பாலஸ்தீன பகுதியை 4ஆக பிரித்து அதில் குட்டி குட்டி 3 அரசர்களை வைக்கிறாங்க. ஒன்று பிலிப்பு, அப்புறம் இன்னொருத்தர் லிசானியூஸ், அப்படி வராரு. அப்புறம் மத சார்பின தலைமை சங்கத்தின தலைவர்கள் அண்ணா, கயப்பா, இவர்களெல்லாம் இந்த நபர்களை முக்கியப்படுத்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பயங்கரமான பல்ட்டி அடிக்கிறார். ஒரு டெரிபிள் ஷிஃப்ட்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அரச அவையில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சி செய்பவர்கள், இதையெல்லாம் காண்பித்துட்டு அந்த சீனை அப்படியே ஃபோக்கஸ் மாற்றுறாங்க. டெசர்ட், பாலைவனம், அப்படியே ஒரு மாற்று கொண்டு வர. அதுதான் இந்த லூக்காவுடைய அழகு. ஆண்டவருடைய வருகைக்கு அவருக்கு நம்ம தயாரப்படுத்தும் போது இந்த 2 ஃபோக்கஸையும் மாற்றி மாற்றி காட்டுறார். நீங்கள் லூக்கா வரலாற்று ஆசிரியர் மட்டுமல்ல, அந்த இறையியல் கருத்தும் இடையோடி கொண்டிருக்கிறது. திபேரியூஸ் சீசர், போந்தி பிலாத் என்று பல்வேறு பெரிய பெரிய ஆட்கள், ரோமை பேரரசும் சரி, யூத மத சார்பிலும் சரி, அவர்களெல்லாம் காட்டிட்டு கடைசியில் பாலைவனத்தில் ஃபோக்கஸ் எதுக்கு? ஆண்டவருடைய வாக்கு யாருக்கு கிடைச்சிச்சு? ஆட்சி செய்கின்றவர்களுக்கு அல்ல,
மாறாக செக்காரியாவின் மகனாகிய யோவான் பாலை நிலத்தில் இருந்தவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தது தான் முக்கியமான ஒரு ஃபோக்கஸ். அதுதான் இன்னைக்கு வாசகத்தினுடைய பின்னணியாக நாம் பார்க்க வேண்டும். காரணம், இந்த ஆளு வர்க்கம் உங்களுக்கு வேண்டிய அந்த மீட்பை, அந்த முழுமையை, அந்த நலவாழ்வை, அந்த எதிர்காலத்தை சாத்தியப்படுத்தவே முடியாது. அதற்கு இந்த பாலைவனம்னே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரத்துல பழைய ஏற்பாட்டில் 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களுடைய பாடசாலையே பாலைவனம் தான். இஸ்ராயல் மக்கள் உண்மையே பாடம் கற்றுக்குது அங்கு தான். இந்த அரசு சூழ்நிலையில், அரண்மனைகளில், ஆளும் வர்க்கத்தில் கிடையாது என்ற அந்த மாற்றை அழகாக அவர் கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி அதிகாரம் மிக்கவர்கள், இப்படி ஆட்சியில் இருப்பவர்கள், இப்படி போன்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட பாலைவனத்திலிருந்து திருமுழுக்கு யோவான் போன்ற சாமானிய இந்த ஊழியரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை இது வலியுறுத்துகிறது. இன்றைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் இன்றைய உலகில் திரு அவை என்ற அருமையான அந்த கருத்து தொகுப்பிலே சொல்வது போல, 3வது எண்ணில் சொல்வது போல, இந்த உலகத்தினுடைய நடப்புகள் இன்றைக்கு கடவுளுடைய மீட்பு என்பது நம்ம ஆண்டோடைய வருகை வரைக்கும் காத்திருக்கிறோம். அதுக்காக நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அது எங்கே நடக்க போகுது? கோவிலில் அல்லது ஆயர்கள்கிட்ட அல்லது ரோமாபுரியில்? அப்படி கிடையாது. இன்றைய நடப்புகள், இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற முடிவுகள், இன்று சட்டசபையிலே, மன்றங்களிலே, நாடுகளில் நடக்கின்ற தேர்தல்களிலே, இதெல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் மீட்பினுடைய தாக்கத்தை உள்வாங்க வேண்டும். அதையும் லூக்கா நமக்கு சொல்லித்தரார். திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையாக எசையா எழுதிய இறைவாக்கு இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. எசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களைத்தான் இங்கே நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த எசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளைத்தான், அதே வார்த்தைகளை பயன்படுத்தி மெஸ்ஸையா வரும் பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விடுதலை நிச்சயம் கிடைக்கும். அப்படி மெஸ்ஸியா வரும் பொழுது ஒரு ராயல் ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட். ஒரு பெரிய தயாரிப்பு தேவைப்படும். தனி ஜெபத்தில் அல்லது தனி மறை உரைகளில் அழுத்தம் கொடுக்கும்போது, அது தியானங்களில் கொடுக்கும்போது, இதுக்கு ஒரு அலகாரிக்கல் மீனிங், பள்ளன்னா என்னன்னா, மேடுனா என்னன்னா என்று நம்மளை உருவகப்படுத்தி கொள்ளலாம். அது உதவியாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட எசையாவோடு கூட இன்றைய முதல் வாசகம் பாரூக் அதே கருத்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்பொழுது நாம் ஏற்கனவே தந்தை குறிப்பிட்டது போல, நீங்கள் திருப்பி வரும்பொழுது, போகும்போது அசிங்கமாக அவமானமாக போனீங்க, அத்தனை மைல்கள் இழுத்துட்டு போனாங்க மிருகங்கள் மாதிரி, வரும்போது மாட்சியோடு தேரில் உட்கார வச்சு உங்களை கொண்டு வருவோன்னு சொன்னாரே. அப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? கடவுளின் மாட்சியில் இஸ்ராயல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு, அவர் வர்றதுக்காக மட்டும் இல்லையா, மக்களையும் இந்த நலவாழ்வுக்கு மீட்புக்கு உட்படுத்தும் பொழுது உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாக கடவுள் கட்டளையிட்டுள்ளார். அவர் மட்டும் வரதில்லை. ஆண்டவருடைய வருகை அவருக்காக, அவருடைய மாட்சிக்காக மட்டுமல்ல, நம்மை மாட்சிப்படுத்துவது, நம்மை முழுமைப்படுத்துவது என்றும் இந்த பாரூக்கும் இதற்கு பின்னமைவாக அமைகின்றார். திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கிறோம், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். நம்ம இன்னைக்கு என்ன ஆயத்தப்படுத்தலாம்? மனமாற்றம் தான் அதற்குரிய முதல் கட்டம். நம்முடைய மனங்களும் இன்றைக்கி அப்படி தான் கரடு முரடா இன்றைக்கு இருக்கிறது. இப்போ கடவுளை நம்ம எதிர்கொண்டு செல்லும் போது நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். திருமுழுக்கு யோவான் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் சொன்ன கருத்தை, பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். இது நமக்கு பழகி போச்சு, திருமுழுக்கும் பழகி போச்சு, மனம் மாற்ற வார்த்தையும் பழகி போச்சு. ரொம்ப பழகி போனதெல்லாம் ஆபத்தானது தான். ஆனால் யூதர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் அந்த துப்புரவு சுத்தம் செய்கிற அந்த முழுக்கு தான். அதுதான். ஏன்னா எல்லா கோவில்களிலும், எல்லா யூதர்களுடைய கோவில்களிலும் அங்கே அந்த தண்ணீர் தொட்டி, நீர்த்தேக்கம் இருக்கும். அந்த இதுக்காக, சுத்தம் செய்ததுக்காக. ஆண்டவர் சொல்வது என்னன்னாக்கா, இந்த திருமுழுக்கள் விழுந்து எழுதல், இறந்து எழுதல், இயேசுடைய இறப்பிலே பங்கேற்று என்னுடைய பழைய நிலையிலே மறித்து புதிய நிலைக்கு உயிர்த்தல், அந்த மனமாற்றம். அந்த மனமாற்றம் வாழ்க்கை மனமாற்றம். வாழ்க்கை நிலையில் எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, பவுலடியார் முன்னால் வைத்த எத்தனை நலன்களுக்கு எதெல்லாம் பாதிப்பாக இருக்கோ அதிலிருந்து விடுதலை பெறுவது தான் உண்மையான மனமாற்றமாக இருக்கும். அதுதான் சமமான பாதையை ஏற்படுத்தும். திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு வாசகங்கள் உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மை அழகாக தயாரித்துள்ளன, நமக்கு அறைகூவல் விடுத்துள்ளன, நமக்கு அழைப்பு தந்துள்ளன. எருசலேமே, உன்னுடைய பெயர் மாற்றப்படும், நீதான் எருசலேம்,
உனக்கு புதிய கடமையை, புதிய உரிமையை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் உன்னை அழைத்து வருகிறார். ஆண்டவர் உனக்கு மாட்சி அவர் தரப்போகிறார். ஆகவே இந்த அழைப்பை, இந்த அறைகூவலை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். பிலிப்பு நகர மக்கள் நல்ல நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தாலும் பவுலடியார் அவர்கள் நினைத்து நன்றி கூறி அவர்களுக்கு சில அறிவுரை சொல்கிறார். அவர்கள் அன்பால் நிறைய வேண்டும், சிறந்தவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் நாம் உண்மையிலேயே நடைபயல முயற்சிக்கலாம். இந்த ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவின் தயாரிப்பாக ஒரு பெரிய பின்னணியை தந்தையவர்கள் சொன்னதை போல, ட்ராமாவுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் போட்டதை போல ஒரு பெரிய பின்னணியை அழகாக சொல்கிறார். இந்த பின்னணிகள் எல்லாம் இருக்கட்டும், எளிமையான விதத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். திருமுழுக்கு யோவான், பாலை நிலம், நம்மை சுற்றி நம்ம நினைத்து பாருங்கள். நம்மிடத்தில் இருக்கிற பணம், நம்மிடத்தில் இருக்கிற செல்வாக்கு, நம்மிடத்தில் இருக்கிற செழிப்பு, புகழ், பட்டம், இவற்றில் அல்ல, எளிமையான விதத்தில் நாம் ஆண்டவர் நம்முடைய உள்ள குடிலிலே ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்காக ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கோணலானதை நீங்கள் நேராக்குங்கள், கரடு முரடானதை சமதளமாக்குங்கள். நண்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு செவிமடுத்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.